ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க சினிமா பத்தி பேசலாம். வெங்கடேஷ் சார், அதாவது சுரேஷ் புரொடக்ஷன்ஸ் டி ராமாநாயுடு சாரோட பையன் தான் வெங்கடேஷ் சார். ராமாநாயுடு சார் பாத்தீங்கன்னா ஒரு 150 படங்கள் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு நிறைய படங்களை தயாரித்த ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர், மிகப்பெரிய தயாரிப்பு நிர்வாகம் அவரோடது. இன்னொரு விஷயம் என்னடான்னா, தயாரிப்பாளர்னா பார்ட்னர்ஷிப்ல 2-3 தயாரிப்பாளர்கள் அவர் ஒருத்தர் இல்ல. எல்லா படங்களுக்குமே அவர் சோலோ தயாரிப்பாளர் தான் அவரு. இன்னொரு விஷயம், 1960 பிறந்த வெங்கடேஷ் சார் இப்போ அவருக்கு வயசு 65 வயசு. ஆனாலும் அவர் சினிமாவுக்கு சின்ன வயசுல வந்தாலும் படங்கள்னு பாத்தீங்கன்னா ஒரு 70-75 படங்கள் தான் பண்ணியிருக்கிறார். 100 படங்கள் கூட இன்னும் பண்ணல. என்ன காரணம்னா, கதை தேர்வு செய்யறதுல அவர் ரொம்ப மெனக்கெடுவார். அவர் தேர்வு செய்கிற படங்கள் எல்லாமே மேக்சிமம் 90% ஹிட் அடிச்சிடும். அதனால தான் அவர் பேர் விக்டரி வெங்கடேஷ்னு ஆந்திரா மக்களால் செல்லமா அழைக்கப்படுகிறாரு. இன்னொரு விஷயம் என்னடான்னா, தமிழ்ல சூப்பர் ஹிட்டான சின்ன தம்பி ஆகட்டும், அப்புறம் சூரிய வம்சம் ஆகட்டும், காக்கா காக்கா ஆகட்டும், நிறைய படங்களை சின்ன தம்பி நிறைய படங்கள் அவர் தெலுங்குல பண்ணியிருக்கிறாரு. எல்லா படமே தெலுங்குல வெற்றி பெற்றிருக்கு. வெங்கடேஷ் சார் நல்ல தமிழ் பேச தெரிந்தவர். தயாரிப்பாளர்கள்ட்டையும் சரி, இயக்குநர்கள்ட்டையும் சரி, நல்ல ஃபிளெக்சிபிளா இருக்கிற ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். வெங்கடேஷ் சார் 65 வயசு ஆனாலும் சரி, இன்னும் 80 வயசு ஆனாலும் சரி, இன்னும் நிறைய படங்கள் நடிச்சு மக்களை சந்தோஷப்படுத்த ஒரு சினிமா ரசிகனாக என்னோட வாழ்த்துக்கள். வெங்கடேஷ் சார், காட் பிளஸ் யூ. டாடா.